அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். இது மாதிரி ஒரு அருமையான மழை காலத்தில் வீட்டில் எதுவுமே இல்லையே, ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாமேன்னு தோணும். வீட்டில் எந்த பொருளும் இருக்காது. அந்த சமயத்தில் வீட்டில் இட்லி தோசை மாவு இருந்ததுன்னா அந்த இட்லி தோசை மாவை யூஸ் பண்ணி ஒரு அற்புதமான போண்டாவும் கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னியும் இன்ஸ்டண்ட்டாக, அதாவது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போண்டா ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த திருப்பதி, ரேணிகுண்டா, தடா, நெல்லூர் சைட்லலாம் போனீங்கன்னா எல்லா ஒரு கொஞ்சம் ஜனமாக இருக்கிற கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த போண்டா விற்றுன்னு இருப்பாங்க. 10 ரூபாய்க்கு 4 கொடுப்பாங்க. பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மிளகா விதை மதக்க ஒரு கார சட்னி கொடுப்பாங்க. இந்த போண்டாவை எடுத்து அந்த சட்னியில் தோச்சி சாப்பிட 10 போண்டா சாப்பிட்டா கூட சாப்பிட்டதே தெரியாது. அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த ஆந்திரா ஸ்டைல் இன்ஸ்டன்ட் போண்டா வீட்டில் எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த போண்டா செய்யறதுக்கு முதல்ல வீட்டில் இருக்கிற இட்லி மாவு ஒரு 300 ml எடுத்துக்கலாம். அதில் ஒரு 50 கிராம்லேருந்து ஒரு 100 கிராம், அதாவது இட்லி தோசை மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவு, ட்ரை அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி கட் பண்ணி போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கி அந்த மாவில் சேர்த்துங்க. அப்புறம் இந்த போண்டா மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த போடுறோம்ல உப்பு, இது வடை மாவில் நல்லா கரையணும். இந்த மாவு என்ன பதம் இருக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வடைலாம் சுடுவோம்ல, கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் எண்ணெய் நிறைய குடிக்கும், உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டி பதத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சிங்க. மாவு பத்தலைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட செஞ்சு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஆந்திராலாம் கொஞ்சம் மைதா மாவை சேர்த்து செய்வாங்க. நம்ம மைதா எப்பவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா அழகாக நல்ல வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். அடுப்பில் வாணலியை வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காயிற நேரத்தில் ஒரு அருமையான ஒரு கார சட்னி ஒரு 5 நிமிஷத்தில் அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகா, நான் பழுத்த மிளகா எடுத்துருக்கேன். பச்சை மிளகா எடுத்துக்கலாம், இல்லை காஞ்ச மிளகா கூட எடுத்துக்கலாம். ஒரு 6-7 சின்ன வெங்காயம், அதே மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் புளி, இதை போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சி, தண்ணியே ஊற்றல, அரைச்சாவே தண்ணி பதத்துக்கு அது வந்துடும். வேணும்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றிங்க, தண்ணி தேவைப்படாது. தாளிக்கவும் தேவையில்லை, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு வேணுன்றவங்க தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. அழகாக ஒரு சின்னதாக உருண்டை மாதிரி எடுத்து, நீங்கள் உருட்டெல்லாம் தேவையில்ல, அப்படியே எடுத்து போடலாம். இந்த கார போண்டெல்லாம் சுடுவோம்ல, அது மாதிரி அதுவே ஒரு ஷேப்புக்கு வந்துடும். நம்ம புட்டு தானே சாப்பிட போகிறோம், ரவுண்டாக உருண்டையாக இருக்குமாண்ணா, அதெல்லாம் தேவையில்லை. அது மாதிரி நீங்கள் அப்படியே கட்டி பதத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டிங்கனாலே ஓரளவுக்கு ஷேப் வந்துடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப பொறுமையாக நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வறுத்தீங்கன்னா சிம்மில் வச்சு பொறுமையாக செவக்க விடணும். அடுப்பாக இருந்தால் நெருப்புக்கு ரொம்ப குறைவாக வச்சுங்க. இதில் முக்கியம் ரொம்ப டைம் எடுத்து இதை வறுக்கணும். இந்த கலர் உடனே ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே வேகாது, சாப்பிடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொறுமையாக வறுத்தீங்கன்னா இந்த போண்டா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே உள்ளே சாஃப்டாக நீங்கள் பிச்சு அந்த கார சட்னியில் போட்டு சாப்பிடும் போது சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த சட்னிக்கும் இந்த போண்டாவுக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த போண்டா செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 5-6 பேருக்கு இந்த அளவு ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த போண்டாவும் இந்த கார சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக, எவ்வளோ அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த போண்டாவை எடுத்து அந்த
கார சட்னியில் அப்படியே தோச்சி எடுத்து வாயில் போட்டான்னு வச்சுங்க, வேற லெவல். அப்படியே பிரமாதமாக இருக்கும். சொல்லும் போதே நாக்கில் எனக்கு எச்சி ஊறுது. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.